தமிழக அரசியலில் கட்சித் தாவல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறி வரும் நிலையில் தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சரும் விராலிமலை தொகுதி எம்எல்ஏவுமான விஜயபாஸ்கர் குறித்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவிலிருந்து விலகும் அவர் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவேக விஜயபாஸ்கருக்கு சிக்னல் கொடுக்காத நிலையில் ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைய உள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல்கள் இன்னும் முழுமையாக அடங்காத சூழலில் முக்கிய தலைவர்கள் பலர் மாற்றுக் கட்சிகளை தேடி வருவதாக கூறப்படுகிறது. அந்த வரிசையில் தற்போது விஜயபாஸ்கரின் பெயரும் அடிபடுகிறது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்த்து குரல் கொடுத்த முக்கிய தலைவர்களில் விஜயபாஸ்கரும் ஒருவர். எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோருடன் இணைந்து அவர் வெளிப்படையாக அதிருப்தியை வெளிப்படுத்தினார். குறிப்பாக சட்டப்பேரவையில் தவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்து அப்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்திற்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் வகித்து வந்த கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதோடு புதிய மாவட்ட செயலாளரும் நீக்கப்பட்டார். இது விஜயபாஸ்கரின் அதிருப்தியை மேலும் அதிகரித்ததாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதிமுகவில் தனது எதிர்காலம் குறித்து குழப்பம் நிலையில் மாற்று அரசியல் வாய்ப்புகள் குறித்து அவர் ஆலோசித்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாமா என்ற யோசனையும் இருந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் அந்த கட்சியில் இணைந்துள்ளதால் விஜயபாஸ்கரும் இதனை யோசித்தார். ஆனால் அந்த முடிவில் இருந்து தற்போது அவர் பின்வாங்கியதாக கூறப்படுகிறது. புதிய கட்சியில் இணைந்தால் தனது அரசியல் அனுபவத்திற்கு ஏற்ற இடம் கிடைக்குமா என்ற சந்தேகம் இருந்ததாகவும் தகவல் வெளியாகின. மேலும் சில ஊழல் புகார்களால் தவேக விஜயபாஸ்கரை சேர்த்து கொள்ள தயக்கம் காட்டியது. அதன் பிறகு பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலை தொடங்கியுள்ள புதிய இயக்கம் குறித்து விஜயபாஸ்கர் ஆர்வம் காட்டினார். அண்ணாமலையுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் தகவல் வெளியாகின. எனினும் இந்த இயக்கம் இன்னும் முழுமையான அரசியல் கட்சியாக மாறாத சூழலில் உடனடியாக அங்கு செல்வது சரியான முடிவாக இருக்காது என்று அவரது நெருங்கிய வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த நிலையில்தான் திமுகவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியது. திமுக தலைமையுடன் கடந்த சில வாரங்களாக மறைமுக பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் தற்போது அது சாதகமாக முடிந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விஜயபாஸ்கர் திமுகவில் இணையலாம் என்ற தகவல் வெளியான உடனே புதுக்கோட்டை மாவட்ட அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக திமுகவின் மூத்த நிர்வாகிகள் சிலர் இதற்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. விஜயபாஸ்கர் போன்ற செல்வாக்குமிக்க தலைவர் கட்சிக்குள் வந்தால் தங்கள் அதிகாரம் போகும் என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் தேர்தல் நேரத்தில் விஜயபாஸ்கரின் வருகை திமுகவிற்கு பலம் சேர்க்கும் என்று கட்சியின் தலைமை கருதுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவருக்கு உள்ள தனிப்பட்ட ஆதரவு, பல தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்ற அனுபவம், கள அரசியலில் உள்ள திறமை ஆகியவை திமுக தலைமையை ஈர்த்துள்ளது. இதன் காரணமாக அவரை கட்சியில் இணைத்துக் கொள்ளும் முடிவுக்கு வந்துள்ளது. மேலும் அவர் திமுகவில் இணைந்ததும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா அறிவாலயம். இதற்கிடையில் விராலிமலை தொகுதியில் தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று வந்த விஜயபாஸ்கர் தற்போது தனது அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய திருப்புமுனையை சந்திக்க தயாராக உள்ளார். அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறைவடைந்த நிலையில் இன்னும் சில நாட்களுக்குள் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணையக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது.